எல்லாருக்கும் வணக்கமுங்க. இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமா ஈஸியாக எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கொஞ்சம் 2 உருளைக்கிழங்கு, ஒரு 5 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன் மசாலா கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு வெங்காயம், தேவையான அளவு தக்காளி, தேவையான அளவு எண்ணெய், அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு. இப்போது வீடியோக்குள்ளே போகலாங்க வாங்க. நம்ம தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் போல் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கி வரணும். அது வரைக்கும் ஒரு வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கி வந்துச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு வணக்கி விட்டுலாம் நல்லா. இதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக இது வணங்கி வந்துடும். பாருங்கள், நல்லா வணங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கி விட்டுலாம். நான் தக்காளி வெங்காயத்தையும் அப்படியே வணக்கி போடுறேன். இன்னும் தேவைப்படுறவங்க இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கூட எடுத்து பின்னாடி கொஞ்சம் தாளிப்புக்கு வெங்காயம் போட்டு நீங்கள் மறுபடியும் பேஸ்ட்டு ஊற்றி ஈஸியாக செஞ்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டாச்சுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஈஸியான ஒரு ரெசிபிங்க. எந்த காய்கறி தேவையான உருளைக்கிழங்கு இருந்தாலே போதுமானது. தக்காளி வெங்காயம் இருந்தால் ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது ஒரு நல்ல ஒரு கிளறி விடலாங்க. இது கூடவே சிக்கன் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி ஒரு நல்லா கிளறி விடலாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்குங்க. அதுபோக நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நீங்கள் கிரேவி செஞ்சு சாப்பிட்லாங்க. நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவு ஊற்றிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு வேகுங்க. கொஞ்சம் நேரம் உருளைக்கிழங்கு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு கிரேவி நல்லா இருக்கும். இது கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். கொதிச்சு வரட்டும். ஒரு கொதி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வேகும்போதே வணக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு கிளறி விட்டுலாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சுங்க. இந்த மாதிரி வரும்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் விழுது ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு அருமையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணி அப்படியே மூடி வச்சு எடுத்து சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு அருமையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம போட்ட பச்சை மிளகா அவ்வளோ ஒரு டெக்கரேஷனாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.